வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே வந்தேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மக்காச்சோள நேப்பியர் ஃபுல்லாக வளர்ந்துருந்துச்சு. அது எல்லாமே வெட்டியாச்சு. நம்ம காட்டுக்கு ஒரு காட்டுக்கு நடுறதுக்காக கரணைகள்லாம் கொண்டு போய் ஆல்ரெடி போட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒருத்தர் கரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நம்ம சப்ஸ்கிரைபர். அவருக்காக கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்குது. இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிறது அந்தளவுக்கு முத்தில் இன்னும் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ கொடுக்குற அளவுக்கு இல்லை, தீவன பற்றாக்குறை இருக்குது. அதனால் கரணைகள் கொஞ்சமாக தான் இருக்குது. அடுத்த டைம் கண்டிப்பாக நான் தரேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தீவனப்புல் அறுத்த காடு சூப்பர் நேப்பியர். இந்த பக்கம் மக்காச்சோள நேப்பியர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ரெகுலராக தண்ணி விட்டுருவோம். நைட்டே எடுத்து விட்ருவோம். நைட்டில் விட்டால் தான் அந்த வெய்ய காலத்துக்கு நல்லா பாயுது. ஒரு நாளைக்கு 2 செரவு 3 செரவு தான் பாயுது. அந்தளவுக்கு தான் தண்ணி இருக்குது. வெயில் ஓவராக இருக்கிறனால வெயில் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருது. இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். மக்காச்சோள நேப்பியர் ஒரு 2 அடி ஹைட் எச்சாகவே இருக்குது. ரெட் நேப்பியர் ஒரு 2 அடி கம்மியாகவே இருக்குது. ஆனால் வளர்ச்சி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. நல்ல க்ரோத் சூப்பராக இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிகிற அளவுக்கு இது கொஞ்சம் கம்மியாக வளர்ந்துருக்கு, அது கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா கிணத்து தண்ணி, போர் தண்ணி இல்லை, கிணத்து தண்ணி. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஆட்டு ஷெட்டுக்கு சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு நம்ம அடுத்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு ஷெட்டுக்கு வந்திருந்தேன். குட்டிகள்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், வழக்கம் போல் அடைச்சிருக்கும். நைட்டில் காலையில் தான் திறந்து விடுவோம். அடைச்சி வச்சுருந்து திறந்து விட்டோம்னா தான் மடியில் நல்லா பால் சிறந்துருக்கும். நல்லா வயிறு நம்ப நல்லா பால் குடிக்கும். குட்டிகளும் நல்லா வளரும். பகலில் பார்த்திங்கன்னா திறந்து விட்ருப்போம். ரொம்ப இளங்குட்டியாக இருக்கும்போது அடைச்சிருவோம். கொஞ்சம் பெருசாகிடுச்சின்னா அதனோட தாயெல்லாம் தீவனம் எடுக்கும்போது அதுகளும் தீவனம் எடுத்துக்கும். குட்டிங்க நல்லா வெயிட் போடும், கொஞ்சம் சீக்கிரம் பெருசாகும். அதனால் நைட்டில் மட்டும்தான் இப்போல்லாம் அடைச்சி வைக்கிறோம். இந்த தீவனம் போடுற தொட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம தீவனம் போட்ட அந்த பட்டுப்பூச்சி தலைனோட அந்த குச்சிகள்லாம் சாப்பிடாத அந்த வேஸ்டேஜ் எல்லாம் உள்ளே இருக்கும். அது எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோதுமை போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவனப்புல், கடலைக்கொடி, அடுத்து மறுபடியும் மல்பெரி அப்படி போடுவோம். அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம காட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் சைக்கிளில் தான் 2 காட்டுக்குமே மாற்றி மாற்றி போவேன். காலையில் கொஞ்சம் எக்ஸசைஸாக இருக்கட்டும்ன்ட்டு. இப்போ காட்டுக்கு வந்தாச்சு. இது நம்ம நடுறதுக்காக கொண்டு போட்டிருக்கிற தீவனப்புல் கரணைகள். இந்த காட்டில் தான் நட போகிறோம். இதில் ஆக்சுவலாக கம்பு விதைச்சிருந்தோம். அந்த கம்பெல்லாம் சரியாக வளரல. இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷமே இருக்கும். அப்போ ஏரி மண் நல்லா விட்டுருந்தாங்க. அந்த மண் கொட்டியிருந்தோம், காடு குழியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அந்த மண்ணில் சரியாகவே எதுவுமே வளர மாட்டேங்குது. ஒவ்வொன்றா நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போவுமே வெயில் ஓவராக இருக்குது. சரி இப்போ நம்மக்கிட்ட கரணை இருக்குது, நம்ம நெட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உழவு ஓட்டி பாத்தி பிடிச்சி தண்ணி விட்டுட்ருக்குறேன். தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் எல்லாம் கரணைகள் ஊனிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே ஒரு சாம்பிளுக்கு ஓரத்தில் வாய்க்கால் மட்டும் போட்டு அந்த வாய்க்காலில் ஊனி பார்த்தேன். அது தளைஞ்சிருச்சு. இது சூப்பர் நேப்பியர் இந்த சைடில் நெட்டுருக்கிறது. அது நல்லா தளைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நட போகிற மக்காச்சோள நேப்பியர் எப்படி தலையும் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி தான் பார்க்கணும். இப்போதைக்கு காட்டுக்குள்ளே அப்படியே தண்ணி பாஞ்சிட்ருக்குது. அந்த பாத்தி போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கால் பாத்தி நல்லா அகலமாக போட்டிருக்குது. ஒரு 2 அடி to 2.5 அடி அகலம் இருக்கும். அந்த அளவுக்கு அகலமாக போட்டிருக்குறோம். இதெல்லாம் தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறம் கரணைகள் நெட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். இந்த மண் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டோம்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். காஞ்சினா ரொம்ப ட்ரையாக ரொம்ப கெட்டியாயிரும். அந்த மாதிரி மண். இதில் வேறு ஏதாவது நல்லா வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தீவனப்புல் வரல, இப்போ வருமானு தெரில. இதுக்கு முன்னாடி நெட்டிருந்தேன், அப்போ வரல. அடுத்தது கம்பும் வரல, சோளமும் வரல. இதெல்லாம் போட்டு பார்த்துட்டேன். வேறு ஏதாவது போட்டால் வருமா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு புறா கூண்டுலேருந்து புறாலாம் திறந்து விட்டேன். காலையில் திறந்து விடாமல் போயிட்டேன். திறந்து விட்ட உடனே எல்லாம் டக்கு டக்குன்னு வெளியே வருது. எப்பயுமே மேல் கூண்டு மட்டும்தான் திறந்து விடுவேன். இந்த 2 புறா 2 இந்த கூண்டில் இருக்குது. அது ரெக்கை அடிபட்டிருக்கு. அதனால் இதில் விட்டு வச்சுருக்கிறேன்.
அது வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெரிய டோர் ஓப்பன் பண்ணி விடுவேன். அது இல்லாமல் கொஞ்சம் அந்த வாசமெல்லாம் வெளியே போகும், ஹீட்டெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கெல்லாம் தீவனம் போட்டு விட்டேன். எல்லா கோழிகளும் வந்து தீவனத்துக்காக டெய்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் போங்காட்டியே எல்லாத்துக்கும் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா அது தீவனத்தை தின்ட்டு அப்படியே காட்டுக்குள்ளே போயிடும். இப்போ வெயில் ஓவராக இருக்கிறனால எல்லாம் தென்னந்தோப்பு வந்து கூலிங் தான். அந்த மல்பெரி செடியெல்லாம் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கிறனால அதுக்குள்ளே எல்லாம் போய்க்கும். அதனால் வெயிலுக்கு அந்தளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. மழை காலங்களில் தான் நமக்கு நோய்கள் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சுக. இதுக்கெல்லாம் வந்து இன்னும் லசோடா விடலை. லசோடா விட்டதுக்கப்புறம் தான் கூண்டுலேருந்து வெளியே திறந்து விடணும். இதுலேயும் ஒரு பேட்ச் திறந்து விடலாம். லசோடா விட்டுட்டா இன்னொரு பேட்ச் வந்து இன்னொரு 1 வாரம் கழித்து தான் திறந்து விட முடியும். எப்பயுமே நம்ம ஒரு மாதம் கழித்து தான் திறந்து விடுவோம். அதுக்குள்ளே எல்லாம் தீவனம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் போடுவோமான்ட்டு நான் இருக்கிற பக்கமே வந்து எல்லாம் நிற்கிது. இந்த கோழி முட்டை விட்றதுக்காக இடம் பார்த்துட்ருக்குது. வாத்தை வேறு திறந்து விட மறந்துட்டோம். இனிமேல் தான் திறந்து விடணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வந்தேன். தம்பி வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரின்னு அவங்களுக்கே தெரியாமல் நான் காருக்கு பின்னாடி நின்று ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த சின்ன வயசுலேயே வந்து அக்காவுக்கு வந்து அவன் சாப்பாடு ஊட்டி விட்றது ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அதனால் அதையும் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன். காலையில் நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு வரும்போது இது நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு நம்ம ஊருக்குள்ளே மான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி உடனே ஓடி போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு போனேன். 2 மான் வந்துருந்தது. இது எப்படி நம்ம ஏரியாவுக்கு வந்துச்சு அப்படின்னே தெரியல. ஆனால் நம்ம ஏரியாலேயும் ஒரு 2 மான் இருக்குது அப்படிங்கிறது கண்ணில் நான் பார்த்துட்டேன். காலையில் 8 மணிக்கு பார்த்தோம்னா நல்லா சொட்டையாக இருக்கிற காட்டில் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. நம்ம போய் வீடியோ எடுக்க போனதையும் ஓடிடுச்சு. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க மான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நம்பலை. ஒரு வேளை ரொம்ப எல்லாம் ட்ரையாக இருக்கிறனால இப்போ வெளியில் வருதா, அதுக்கு முன்னாடி எல்லாம் காட்டுக்குள்ளே இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. நான் இன்றைக்கி வந்து கண்ணால் பார்த்துட்டேன். இது பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி சாயங்காலம் திடீர்னு நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற லீவுன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்துட்டேன். மாடெல்லாம் காட்டில் இருக்குது, சரி போய் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கழுவெல்லாம் கழுவி விடலாம். வாரத்தில் ஒரு நாள் எப்படியும் கழுவி விடுவோம். சரி இன்றைக்கி நம்ம பாதி கழுவிட்டோம்னா மீதி ஞாயிற்றுக்கிழமை கழுவிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு வந்து நான் கழுவிட்டுருக்கிறேன். இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், தொட்டு தேய்ச்சி நம்ம கழுவி விடணும் அப்படிங்கிறது கிடையாது. சும்மாவே நம்ம ஓஸ் போட்டு அடித்தோம்னா அது மேலே இருக்க அந்த அழுக்கும் வந்துடும். மாடுகளும் நம்ம கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அதனால் மாடு வச்சுருந்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது கழுவி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மாடு காலைக்கு கொண்டு வந்துருந்தாங்க. அது காலை சேர்த்தி விட்டுட்டு அவங்க வந்து மேலெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு இருந்தாங்க. காலை சேர்த்திட்டு வந்தோம்னா அந்த மாடை வந்து சுத்தமாக நல்லா கழுவி கூலிங் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதானே நம்மளே வீடியோ. நன்றி.